சிவனும் பார்வதியும் இங்க காட்சி கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து சர்க்குரு ஐயாவோட ஆலயத்திற்கு முதல் வருடம் வந்துட்டு நாங்க அப்படியே தான் வந்தோம். ஆனா 14 வருஷமா இந்த கலை நிகழ்ச்சி பல மேடைகள்ல பல ஊர்கள்ல இந்த நாட்டுப்புற கலைகளும் சிவன் பார்வதி அம்மன் காளி இந்த மாதிரியான பல மயிலாட்டம் கோலாட்டம் நம்முடைய காவடி எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நம்ம மாவட்டத்துல இருந்து வந்திருக்கு. ரொம்ப சிறப்பா ஐயாவோட ஆசீர்வாதத்துல ரொம்ப சிறப்பா இந்த சர்க்குருவோட ஜீவ சமாதிக்கிட்ட நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குது. நிறைய மக்கள் நிறைய ஸ்டேட்ல இருந்து வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ஒரு அன்பான ஒரு சிவன் பார்வதி நடனம் ஆடவிருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நான் உங்கள் பாசத்துக்குரிய அம்மன் காளி நகோல் எல்லாரும் பார்த்து கண்டு கழிக்குமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து உணர்ந்தவள் ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவர். பெண்ணாக பிறந்துவிட்டால் பருவம் அடைந்த பிறகு மற்றொருவருக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவர். மற்றொருவருக்கு மாலையிட்ட பெண் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எனக்கு புரிகிறது. முழுக்கமாக சொல். கோபப்பட்டு விடாதீர்கள். மறுபடியும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்க போகிறாய்? என் தந்தை நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று வந்து உத்தரவு கொடுப்பீர்களா? இந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட ஏற்பதே தந்தையும் பாகம் என்னையும் மீது மனதுக்கு வந்துவிட்டது. தவறுதான் என்னை மன்னியுங்கள். வர உத்தரவிடுங்கள். விதி உன்னிடம் உங்களை ஆடுகிறது. சரி, எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? என்னை மன்னித்து விடுங்கள். பெண்புத்தி பின்புத்தி என்ற சொல்லுக்கு இலக்கணம் கண்டுவிட்டேன். மாற்றத்திற்காக சென்று பலனை அனுபவித்து விட்டேன். போதும் நான் அனைத்து மருந்து அடியாரை ஏற்றுக்கொள்ளும். என்னோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் இனி உனக்கு கிடையாது. சோதித்தது போதும். இது வேதனையை என்னால் தாழ முடியாது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சக்தி இளவை சார்ந்து தக்கன் மகர் என்ற பாகத்தால் கவல் செய்து விட்டாய். சற்று தக்க தண்டனை நீ என்னை பிரிந்திருக்க வேண்டியது. என்னை பிரிந்து தனிமையில் இருக்க வேண்டாம். இத்துறை இனி எனக்கு தேவையில்லை. உலகில் இனி நானே தனித்து எண்ணிக் கொள்வோம். இறுதியாக சொல்கிறீர்களா? இறுதியாகவும் சொல்லுகிறேன்.
என்னை பார்த்து இரு முறை சொல்லுங்கள். உன் முகத்தை பார்க்கவும் தயாராகின்றேன். ஈசனே, என் துணையின்றி உம்மால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அழியாதே. சர்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லை என்று தக்க பதில் கூறுவார்கள். யாராத வார்த்தைகள் பேசாதே. சிவம் வாழும் உலகில் சிறந்தது. இல்லை, சக்திதான் உலகில் உயர்ந்தவள். சிவம் இல்லையே சக்தி இல்லை. சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிய. சக்திதான் பெரிய. ஆளுக்கு பெண் அடிமை. அந்த ஆணையும் பெற்றுத் தருவது பெண்மை. நீ என்று நான் உண்டு. நான் இன்று நீ இல்லை. மாயா அறிந்தும் அறியாதவர் போல் எதற்காக இந்த நாடகமானது? சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி. இருவரும் சேர்ந்திருப்பதுதானே உலகம். இனம் தணிந்து சிவசக்தி சமேதராய் காட்சியளி. எடுத்து நடவிடுவாய் இறைவா, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோ